வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது வன்முறையாக மாறியது. இடைக்கால பிரதமராக இருக்கும் முகமது யூனுஸ் அரசுக்கு எதிராக போராட்டம் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையேதான் இந்தியாவின் பெயரையும் இழுத்து விட்டனர் வங்கதேசத்தில் உள்ள இந்தியாவை விரும்பாத சிலர். அங்கு நடைபெற்ற போராட்டம் வன்முறையை வைத்து அங்குள்ள சிறுபான்மை இந்துக்கள் மீது தங்களுக்கு உள்ள தனிப்பட்ட விரோதம், காழ்ப்புணர்ச்சியை கூட வன்முறையாக அங்கு அரங்கேற்றியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு அங்கு மாணவர் அமைப்பு நடத்திய வன்முறையின் போதே பல அப்பாவி இந்துக்கள் தாக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர், கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனர். அது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடந்திருக்கும் வன்முறையில் எந்த தவறும் செய்யாத தீபு சந்திரதாஸ் என்ற ஒருவர் அடித்து உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். வங்கதேசத்தில் சமீபத்தில் நடைபெற்ற வன்முறையின் போது சிறுபான்மை மக்கள் அங்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அங்குள்ள ஒரு வெறி கூட்டத்தால் கொல்லப்பட்டவர்தான் தீபு சந்திரதாஸ். வயது 27 ஆகிறது. ஹிந்து இளைஞர். மைமன்சிங் மாவட்டத்தில் உள்ள ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் கூலி வேலை பார்க்கிறார். சந்திரதாஸ் தான் அவரது குடும்பத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அவரது வருமானத்தில் தான் அவரது ஊனமுற்ற தந்தை, தாய், மனைவி மற்றும் குழந்தைகள் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். டிசம்பர் 18ஆம் தேதியன்று அவர் வேலை செய்து கொண்டிருந்த கம்பெனிக்குள் இருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து வரப்பட்டு ஒரு கூட்டமே அவரை கொடூரமாக தாக்கியது. பல கிலோமீட்டருக்கு இழுத்து சென்றனர். உயிருடன் ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். அப்படியே உயிருடன் தீ வைத்து கொளுத்தி உள்ளனர். அப்போது துடிதுடித்து இறந்து போனார் அந்த தீபு சந்திரதாஸ். ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியாமலேயே உயிர் போய்விட்டது. சுத்தி நிற்கும் கூட்டம் ஏதோ சொல்லி ஆர்ப்பரிக்கிறது. ஏதோ சாதித்து விட்டது போல நினைத்து உணர்ச்சி பொங்க கத்துகிறார்கள். இதெல்லாம் எதற்காக என்றால், அந்த கூட்டத்திற்கு தெரிந்தது கிடைத்த தகவல் என்னவென்றால், இஸ்லாமை தீபு சந்திரதாஸ் அவமதித்தார், தவறாக பேசினார் என்று கேள்விப்பட்டு இப்படி வெறியோடு செய்திருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் விசாரணையில் அவர் அப்படி எதுவும் செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அதற்கான ஆதாரமும் இல்லை. இதைத்தான் தீபு சந்திரதாஸ் குடும்பத்தினரும் சொல்கிறார்கள். அவர் அப்படி எதுவும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. அவர் ஒரு அப்பாவி. மனிதர்கள் இப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டார்கள். கண்டிப்பாக அவர்கள் மிருகங்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மிருகங்களுக்கு கூட இப்படி ஒரு கொடுமையை செய்ய மாட்டார்கள். யாரிடமும் அதிகமாக கூட தீபு சந்திரதாஸ் பேச மாட்டார். அவர் மதத்தை தவறாக பேசியிருக்க துளியும் வாய்ப்பில்லை என்கின்றனர் குடும்பத்தினர். உண்மையில் அவர் வேலை செய்யும் கம்பெனியில் என்ன நடந்திருக்கிறது என்றால், அவருக்கு சமீபத்தில் தான் பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. சக ஊழியர்கள் அவர் மீது பொறாமையில் இருந்திருக்கின்றனர். கம்பெனிக்குள் இருந்த மோதல் மற்றும் விரோதத்தின் காரணமாக இந்த வன்முறை நேரத்தில் அவர் மதத்தை தவறாக பேசிவிட்டார் என்று சொல்லி வதந்தியை பரப்பியிருக்கிறார்கள். இதனால் தொழிற்சாலைக்குள்ளாகவே அவரை தாக்கி உள்ளனர். எங்கள் மதத்தையே தவறாக பேசிவிட்டாயா, எங்களது கடவுளையே தவறாக பேசிவிட்டாயா என்று அந்த கம்பெனி நிர்வாகமே அவரை வெளியே தள்ளியிருக்கிறது. அந்த வெறிப்பிடித்த கும்பலிடம் ஒப்படைத்திருக்கிறது. 3 கிலோமீட்டர் தூரம் அடித்து இழுத்து கொண்டு போயிருக்கிறது அந்த கும்பல். அனைவரும் சேர்ந்து அடித்திருக்கிறார்கள். அவர் இறப்பதற்கு முன்பாகவே தீ வைத்தும் கொளுத்தி உள்ளனர். ஒருவர் கூட அதை தடுக்கவில்லை என கூறுகிறார் தீபுவின் சகோதரர். இப்படித்தான் அந்த கும்பலின் வெறிக்கு பலியாகி இருக்கிறார் தீபு சந்திரதாஸ். இந்த சம்பவம் தொடர்பாக பங்களாதேஷ் இடைக்கால அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என கூறுகின்றனர் தீபு சந்திரதாஸ் குடும்பத்தினர். சிட்டகாங் பகுதியில் உள்ள இந்துக்களின் வீடுகளை கிளர்ச்சியாளர்கள் தீ வைத்தும் எரித்துள்ளனர். தீபு சந்திரதாஸ் கொல்லப்பட்டதற்கு இந்தியாவில் பல்வேறு அமைப்புகளும் கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தீபு சந்திரதாஸ் கொல்லப்பட்டது குறித்து வங்கதேச உயர் ஆணையருக்கு இந்தியாவும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. இது ஒரு கொடூரமான செயல் என கூறியிருக்கிறது. டெல்லியில் உள்ள வங்கதேச உயர் ஆணையர் ரியாஸ் ஹமிதுல்லாவை இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து தனது கடுமையான கண்டனத்தை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்திருக்கிறது. இருப்பினும் கூட இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் பலவும் தீபு சந்திரதாஸ் இப்படி கொல்லப்பட்டது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறார்கள். இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு ஏதேனும் ஒன்று என்றால் பேசுகிறார்கள். ஆனால் இதை பற்றி யாரும் பேசவில்லையே என்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.